வணக்கம். வணக்கம். திராவிட கட்சிகள் தான் தமிழகத்தை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு சென்றதாக கூறுகிறார்கள். ஆனால் உங்கள் தலைவர் திரு சீமான் அவர்கள் திராவிடத்தை நாட்டில் இருந்து அகற்றியே தீர வேண்டும் என்று அறைகோல் விடுகிறார். உங்கள் கருத்து என்ன? கிறிஸ்து பிறப்பதற்கு முன் 1300ஆம் ஆண்டு சிந்து சமவெளி நாகரிகத்தை ஆய்வு செய்த ஆய்வு அறிஞர்கள் ஒரு விஷயத்த சொல்றாங்க. அந்த சிந்து சமவெளி நாகரிகத்தை ஒட்டி வாழ்ந்த மக்கள் அடுக்கடுக்கான வரிசையான வீடுகளையும் சுகாதாரமான குடிநீரையும், ஆங்காங்கே வெட்டப்பட்ட குளங்கள், நேர்த்தியான நீண்ட நெடிய சாலைகள், சண்டை சச்சரவுகள் அற்ற எளிமையான வாழ்க்கை முறை, ஆரோக்கியம் என ஒருங்கே பெற்று வாழ்ந்தார்கள் என ஆய்வுகள் சொல்லுது. வளர்ச்சி அடையாத காலத்தில், கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு இருந்த காலகட்டத்தில் இந்த மாதிரியான வாழ்க்கை முறையை நம் முன்னோர்கள் வாழ்ந்ததாக ஆய்வுகள் சொல்லுது. ஆனால் இன்னைக்கு சற்று ஏறக்குறைய 53-56 ஆண்டுகளை கடந்து 60வது ஆண்டை நோக்கி சென்று கொண்ட போகிய இந்த திராவிட ஆட்சிகள் முறைகளில் எப்படிப்பட்ட ஆட்சி முறை என்பதை உங்களுடைய பார்வைக்கே விடுறாங்க. குறிப்பா ஒரு அரசு வழங்க வேண்டிய அடிப்படை தேவை என்பது ஒரு குடிமகனுக்கும் உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இருப்பிடம், அத்தியாவசிய தேவையான சாலை, கல்வி, சுகாதாரம், சட்டம் ஒழுங்கு, இத ஒரு குடிமகனுக்கும் ஒரு இந்த நாட்டினுடைய மகன்களுக்கும் கொடுக்க வேண்டியது அரசினுடைய கடமை. மாறா என்ன நடந்துட்டு இருக்கு? குடிநீருக்காக கலர் குடங்களை கொண்டு தாய்மார்கள் வீதியில போராடக்கூடிய நிலை. சாலைகள் வேண்டி எங்களுக்கு சாலை வசதி இல்லை, குண்டும் குழியுமான பாதைகள் இருக்கு, இதற்கு எங்களுக்கு சாலை வசதி வேண்டும் என ஆங்காங்கே போராட்டங்கள் தமிழகம் முழுசும். மருத்துவ உபகரணங்கள் இல்லை, மருத்துவமனையில போதுமான மருத்துவர்கள் இல்லை, அதனால என்னுடைய மகன் விபத்துல இறந்துட்டான், அதனால என்னுடைய தாய்க்கு மருத்துவம் பார்க்க முடியல, என்கிட்ட வசதி இல்லை, அரசு மருத்துவமனைக்கு வந்தா அரசு மருத்துவர்களுடைய அலட்சிய போக்கு என ஆங்காங்கே போராட்டம். சட்டம் ஒழுங்கு எளியவர்களுக்கு இல்லை, எங்களுடைய சட்டம் ஒழுங்கு எங்களுக்கு பாதுகாக்கப்படலை, எங்களுடைய வாழ்வாதாரம் பாதுகாக்கப்படலை, எங்களுக்கான பாதுகாப்பற்ற நிலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவல் நிலையங்கள்ல சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு ஆங்காங்கே காவல்துறை முன்னாடி மறியல்கள். இப்படி கல்வி கட்டணம் உயர்வு, சாமானியர்களுக்கு கல்வி என்பது எட்டாக்கனியா இருக்கு, மக்களுடைய உணவு ஆதாரத்தை வழங்கக்கூடிய விவசாயிகள் இன்னைக்கு தற்கொலை செய்து கொண்டு மாண்டு போகின்ற நிலை, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். இதெல்லாம் போதாதுன்னு சாதிய வன்கொடுமை, சாதிய ஏற்றத்தாழ்வு, மதம், எளியவன் வலியவன், அரசியல் கட்சியை சார்ந்தவன் அரசியல் கட்சியை சாராதவன் என பல்வேறு பிரச்சனைகள் இந்த திராவிட கட்சிகளால் இங்கே வேறு ஊனி இந்த நாட்டை குட்டிச்சோறாக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையை தான் எங்களுடைய அருமை அண்ணன் சீமான் அவர்கள் மாற்றி அமைக்கணும். இந்த திருட்டு திராவிடம் தேவையில்லை, அதற்கு மாற்றாக தரமான தமிழ் தேசியம்தான் வேணும். தமிழ் தேசிய பாதை தான் இந்த நாட்டிற்கு, இந்த மக்களுக்கு, இந்த மண்ணிற்கு, இந்த மண்ணில் வாழ்கின்ற உயிர்களுக்கு ஏற்ற ஒரு அரசாக அமையும் அப்படின்னு சொல்லிட்டு பல இடங்கள்ல, பல கூட்டங்கள்ல, பல நேர்காணல்கள்ல சொல்லிட்டு இருக்காங்க. தமிழகத்தில் தேசிய கட்சிகள் பலம் பெறுவதாக கூறப்படுகிறது. அதை பற்றி நாம் தமிழர் கட்சியின் கருத்து என்ன? தேசிய கட்சிகள் என்பது குறிப்பா தமிழகத்துக்கு தமிழக மக்களுடைய எண்ணம், அவர்களுடைய உரிமைக்கு நேர் எதிராக தான் கடந்த காலங்களில் இப்பயும் இருப்பதை நம்ம காண்றோம். குறிப்பாக தேசிய கட்சிகள் என்பது ஒரு மாநிலத்திலையும் தன்னுடைய கைகளில் முளைக்கிற 6வது விரல் போல தான். 6வது விரல் என்பது பார்க்கறதுக்கு ஒரு விரலாக இருக்கும், ஆனால் அது எந்த வகையான பயனும் அளிக்காது. அதுபோல் இங்கே பலம் பொருந்திய கட்சிகளோட சேர்ந்து சொற்ப எண்ணிக்கையில் ஒரு சில சீட்டுகள் பகிர்வை ஏற்படுத்தி வென்று அவர்களும் தனக்கு ஒரு முகம் இருப்பதாக,
தனக்கு பலம் இருப்பதாக காட்டிக்கொள்ளும் சூழ்நிலை தான் தமிழகத்தில் நிலவுது. நாம் தமிழர் கட்சியினுடைய கொள்கையும் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராக இருக்க எங்களுடைய அருமையான சீமான் அவர்களுடைய எண்ணமும் எந்த மாநிலத்திற்கும் அவரவர்கள் மாநில பிரச்சனைக்கு அந்தந்த மாநில கட்சிகள் தீர்த்து கொள்ளணும், தேசிய கட்சிகள் தேவையற்ற ஆறாவது விரல் என்பதை தொடர்ந்து வலியுறுத்துறாங்க. அது ஏற்புடைய விஷயமாகவும் நாங்கள் கருதுகிறோம். நன்றி. நன்றிண்ணா.